ஒரு மிக்ஸி பவுல்ல பூண்டு, இஞ்சி, நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அது கூட ஒரு 4-5 மிளகாய், மிளகு நல்லா 1 ஸ்பூனு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிங்க. மிக்ஸியில் இப்படி கிரைண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு மண் சட்டி கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட சோம்பு, கருவேப்பிலை, அது கூட கட் பண்ண வெங்காயம், இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிங்க. வெங்காயம் வதங்கினதும் அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அது கூட ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவை போட்டு வெண்டைக்காவை ஆட் பண்ணி அது கூட சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் போது மஞ்சத்தூள், இதை சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கிங்க. இது வதங்கினதும் ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, மிளகு, அது கூட மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு 3 மினிட்ஸு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இது கொஞ்ச நேரம் நல்லா வதக்குனதும் அந்த கருவேப்பிலையினுடைய ரா சுமெல்லாம் போயிடும். இப்போது ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஹோம்மேடு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்து நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட கொஞ்சம் போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு ஆயில் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். ஃபைனலாக 2 அவிச்ச முட்டை எடுத்து ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணுங்க. இப்போ சூப்பராக கறி லீவ் எக் கறி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இப்போ கருவேப்பிலை, வெண்டைக்காய்,
முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட கருவேப்பிலை வெண்டைக்காய் முட்டை கறி சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.